பொதுவா நம்மளுடைய வீடுகள்ல நம்ம இனிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம், சர்க்கரை தான். இதில வந்து வெல்லம் எந்த அளவுக்கு நல்லதோ, சர்க்கரை அந்த அளவுக்கு கெடுதல். அதுவும் வெள்ள சர்க்கரை ரொம்ப ரொம்ப கெடுதல். அது எந்த மாரியான கெடுதலை உண்டு பண்ணும், நம்மளுடைய உடம்புக்குள்ள என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள அது பரப்பும் அப்படிங்கிறதையும், வெல்லம் எந்த விதத்தில நமக்கு உதவுது, எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு சத்தா அமைய போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் இதில் தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வெள்ளத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வெல்லம் அப்படிங்கிறது கரும்பு சாறுல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பனைஞ்சாற்றுலேருந்தும் ஒரு சில வெல்லங்கள் வந்து பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து காய்ச்சி அதிலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு அது வந்து இயற்கையான ஒரு சர்க்கரையாக நமக்கு கிடைக்குது. இது வந்து இந்தியா போன்ற துணைக்கண்டங்களில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய இனிப்பு பொருள். இதில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி தாது பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் தான். உடலுக்கு ரொம்ப ஆற்றலை வலு சேர்க்கக்கூடியதும் இந்த வெல்லம் தான். செரிமானத்துக்கு ரொம்ப உதவக்கூடியதும் இந்த வெல்லம் தான். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதும் இந்த வெல்லம் தான். பொதுவாகவே ரத்தத்தில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய பார்க்குறோம். நிறைய ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த வெல்லம் அப்படிங்கிறது நம்மளுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெல்லத்தை பார்த்தாவே அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதை பார்த்தாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. இதை பார்த்தாவே எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றுனீங்க அப்படின்னா குழந்தைங்கள அவங்களுக்கே அறியாமல் நம்ம வந்து அவங்களுடைய உணவுப் பொருளை நம்ம கொண்டுட்டு போகலாம். வெல்லத்தில் நம்ம பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாலில் கொஞ்சம் வெல்லத்தை கலந்து ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டு நம்ம ஐஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷாக மாறும். ஆனால் நம்ம இதெல்லாம் செய்யறதில்ல. சர்க்கரை வாங்கினோமா, கலந்தோமா, பாலில் கலந்தோமா, கொடுத்தோமா அந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகம் பயன்படுத்துறதில்ல. அதுதான் உண்மை. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இரும்பு சத்து பிரச்சனை, இரத்த சோகை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம சமையல் அறையில் இனிப்பு சுவையை அதிகம் பயன்படுத்துறது, அதுவும் வெல்லத்தை அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா வெல்லம் அப்படின்னா பொங்கலுக்கு பயன்படுத்துவாங்க, பாயாசத்தில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. வெல்லம் அப்படின்னாவே இரும்பு சத்து அதிகம் உள்ள ஒரு பொருள். மெக்னீசியம், பொட்டாசியம், தாது பொருள்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னாவே இந்த வெல்லத்தை சொல்லலாம். அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கவங்களும் சரி, சின்ன குழந்தைகளுக்கும் சரி இரும்பு சத்து, அயன் சத்து கம்மியாக இருக்குது, இரத்த சோகை இருக்குது. அதனால தான் குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்காங்க, ஆக்டிவாக இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடு தான். இது வந்து அதிகப்படியாக நம்மளுடைய வெல்லத்தில் இருக்குது. அதுவும் இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும், அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு தேவையான இரும்பு சத்தும் அதிகமாக அதில் கிடைக்குது. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா குண்டு வெல்லம் பெரும்பாலும் பயன்படுத்தியிருப்பாங்க. பெரும்பாலும் கரும்பு சாற்றுலேருந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் அதை கொதிக்க வச்சு அதை வந்து தயாரிக்கிறாங்க. இதில் வந்து கரும்புலேயே 2 வகையான கரும்பு இருக்குது. இந்த நாட்டு கரும்பு வந்து சர்க்கரை வந்து ரொம்ப நல்லது, ஆயுர்வேதியம் அதிகம் நிறைந்தது. அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப உதவக்கூடியதும் இந்த நாட்டு கரும்பு தான். அதே மாதிரி இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லையா ஒரு கரும்பு, அது வந்து சர்க்கரைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். பெரும்பாலும் இது வந்து வெண் சர்க்கரைக்கு அதிகம் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் ஆரோக்கிய சீர்குலைவு கொஞ்சம் ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சி வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்கரை மற்றும் வெல்லம் கிட்டத்தட்ட அதிக அளவு கலோரின் உண்டு பண்ணக்கூடியது. அதே மாதிரி இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கக்கூடியது. பல விஷயங்களில் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உடலில் தேவையான
வைட்டமின்களும் தாது பொருட்களும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து நம்ம உடலில் தேவையான அளவு இல்லை அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பயன்படுத்துறதை விட வெல்லம் அதிகம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா திடமாகவும் பயன்படுத்தலாம், திரவமாகவும் பயன்படுத்தலாம். சிறுதானியங்களில் கூட இதை கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதிகமாக வெல்லத்தை பயன்படுத்துனாங்க. இந்த கட்டத்தில் இருக்க குழந்தைகள் வந்து பெரும்பாலும் இந்த வெல்லத்தை வந்து பயன்படுத்துறதில்ல. அதனால தான் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இரத்த சோகை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து நிறைந்த இந்த வெல்லத்தை அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த இரத்த சோகை நோயிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். இரத்த சோகையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடவு ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டோம்னா கூட ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. நடக்க முடியாது, கை கால்லாம் வலிக்கும், மூட்டு வலிக்கும். இந்த மாதிரி இந்த இளம் வயது குழந்தைகள் ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா இரத்த சோகை தான். இந்த இரத்த சோகையை தடுக்கணும் அப்படின்னாவே நம்ம வெல்லம் அதிகமாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிட்டோம். இந்த இரும்பு சத்து அதிகமாக சேர்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். வெல்லம் என்பது முகப்பருவுக்கு ஒரு சிகிச்சையாகவும் பயன்படுது. உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடியது. இதை ஒழுங்காக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அந்த உடல் சுட்டை வந்து தணிக்கக்கூடியதும் இந்த வெல்லம் தான். கல் உப்பு சேர்த்து வெல்லத்தை சாப்பிடுவதனால அந்த புளியேப்பம் போன்ற பிரச்சனைகள், ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள், இது சம்மந்தமான தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரி, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து போடுறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வெல்லம் ஒரு பக்கம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட சர்க்கரையினால் அதோடைய அளவு கொஞ்சம் கூடும்போது, அதை அதிகமாக உட்கொள்ளும்போது எடை கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சர்க்கரையோட அளவு வந்து டக்குன்னு உயர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செரிமான கோளாறு அதிகமாக வெல்லம் சேர்த்தும்போது செரிமான கோளாறும் கொஞ்சம் ஏற்படும். அளவாக பயன்படுத்திக்கிறது எல்லாமே நல்லது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் கரெக்டான லெவலில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் அதிகம் பயன்படுத்துகிறீங்க, வெல்லம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்தைப்பல் போன்ற பிரச்சனைகள் வரும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலில் கரைக்கக்கூடியது என்பதனால ரத்தத்தை சுத்திகரிக்கப்படாததுனால சில சமயம் பார்த்திங்கன்னா ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு கலப்படம் கலந்ததாக பெரும்பாலும் விற்கப்படுறாங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட அஸ்கா சர்க்கரையை சேர்த்து தரமற்றதாக வெல்லத்தை வந்து பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு நிறைய ஆரோக்கிய ரீதியாக சின்ன தீங்குகளை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோடை காலத்தில் இந்த வெல்லத்தை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் வந்து வெப்பத்தோட அளவு வந்து அதிகமாகும். கோடை காலத்தில் அதிகமாக இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிறத குறைக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதமான அளவு எல்லாத்தையுமே உட்கொள்கிறது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதோட கூட வெல்லம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரும்பாலானவங்க பிளாஸ்கா சர்க்கரையை விட்டுட்டு எல்லாமே வெல்லத்தை பயன்படுத்துகிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் அதனால் வருது. அதனால் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிறது நமக்கும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு தொந்தரவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரையை காட்டிலும் வெல்லம் ரொம்ப ஆரோக்கியமானது தான். நல்ல ஒரு அதிக நன்மை நிறைந்தது தான். எந்த ஒரு பக்க விளைவுமே இதனால் ஏற்படாது. அதனால தான் வெல்லத்தை அதிகமாக பெரும்பாலும் பயன்படுத்துங்க அப்படின்னு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அத்தியாவசிய ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு பொருள் அப்படின்னா வெல்லத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டில் வெல்லம் வந்துடுச்சு. பெரும்பாலான நபர்கள் வந்து விரும்பக்கூடியதும் இந்த வெல்லம் தான். ஏன்னா உடல் வளர்ச்சிக்கு, ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கிருமிகளை அழிக்கிறதுக்கு, அதே மாதிரி இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள், ஆயுர்வேதத்துலேயும் கூட ஒரு சில விஞ்ஞானிகள்
அறிகுறிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பதட்டம், ஒற்றை தலைவலி, செரிமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த வெல்லம் அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரத்த சோர்வு போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கவங்க இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இது பயன்படுத்துறது நல்லது. அதோடு கூட தரமானதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு அதை வாங்கிறது நல்லது. தரமற்ற பொருள்களை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தீங்குகளை விளைவிக்கும். அதனால் தரமான பொருளா, நல்ல குவாலிட்டியான பொருளா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அஸ்கா சர்க்கரை கலந்த மாதிரி ஒரு சில வெல்லங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த டைம்லாம் அஸ்கா சர்க்கரை வந்து அதிகம் பயன்படுத்தும் போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.